வணக்கம். வர்ற 16ஆம் தேதி, அதாவது இன்னும் 3 நாட்களில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடக்கவிருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் சாதி மத தலைவர்கள், சாதி மதம் கடந்து இனமும் மொழியுமாக அண்ணன் செந்தமிழன் சீமானோடு தோளோடு தோள் நின்று இந்த சிறுபான்மை மக்கள், அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக சாதிவாரி கணக்கெடுப்பும், சமூக நீதியும், பஞ்சமர் நல மீட்புன்ற முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடக்கவிருக்கு. இந்த பேரணி பொதுக்கூட்டத்தின் வீரியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் அறுபாடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஊடகம் இன்னைக்கு மதியானத்திலிருந்து அனுமதி மறுப்புன்னு ஒரு பரபரப்பான செய்தியை போட்டு மக்களை தேட வச்சுட்டீங்க. என்ன பேரணி, என்ன பொதுக்கூட்டம், எதுக்கு அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் ஊடகத்துக்கு நன்றி. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பணத்துக்காக தான் கட்சி நடத்துகிறாரு. நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு பாசிச கட்சி, பிஜேபியோட பி டீமு. அப்புறம் என்னமோ சொல்லுவானுங்களே, காசுக்காக தான் கட்சி நடத்துகிறானுங்க, தெருள் நீதிக்காக தான் கட்சி நடத்துகிறானுங்கலாம். இந்த பிம்பம்லாம் உடஞ்சிரும். இது எல்லாத்த விட பயம் என்ன தெரியுமா? நம்ம தான் காலங்காலமாக சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலர்கள்னு மார்த்தட்டி சொல்லிட்டு இருக்கோமே. இந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் நடந்துருச்சுன்னா மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா இத்தனை வருஷமா இவனுங்க நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க. நம்ம பாதுகாவலர்னு ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க. நம்ம உடம்புல அட்டை மாதிரி ஒட்டிட்டு நம்ம ரத்தத்தையும் உழைப்பையும் உறிஞ்சிட்டு இருந்திருக்கானுங்கன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடணும்னு தானே இந்த அனுமதியை மறுத்திருக்கீங்க. ஏண்டா, கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னா சீப்பை திருடி வச்சா கல்யாணம் நின்றுமாடா? உன் ஐஎஸ் கோழி கூவலையோ எத்தனை மக்கள் கூடுவாங்கன்னு, எத்தனை மக்கள் வருவாங்கன்றது உன் கோழி கூவுனதுனால தானே நீ அனுமதியை ரத்து பண்ணியிருக்க. உனக்கு என்ன, இப்போ எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. உன் கோழி ஒரு 50,000 பேர் வருவாங்கன்னு கூவி இருந்ததுன்னு வச்சுக்கவே, ஒரு குத்துமதிப்பான கணக்கு. அது 4 மடங்கா 5 மடங்கா உயரும் அனுமதியை ரத்து பண்ணேன்னா. அதனால் களத்தில் சந்திப்போம். உறுதியாக இந்த பேரணி நடக்கும், மாற்று கருத்தே கிடையாது.